ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் சாரி உள்பாவாடை எப்படி தைக்கிறோங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன், கட்டிங் வீடியோ. நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ அடுத்து அதை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க பக்கத்தில் வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்காக நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் எப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன் பாருங்கள். அவங்க ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்காங்க, அதனால் நான் பக்கம் பக்கமாக நெருக்கமாக வைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோலேயே போட்டிருப்பேன். கரை பகுதியோடு சேர்த்து அளவெடுத்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கரை பகுதி கீழே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கீழே வந்து நம்ம கரை இல்லாமல் கட் பண்ணி எடுத்திருக்கோம். கரையை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மேல் பக்கமாக நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பக்கமாக வச்சு நம்ம அடிக்கும் பொழுது இடுப்பு பக்கம்தான் போகும். நீங்கள் சாரீ கட்டினாலும் உங்களுக்கு அந்த கரை பகுதி தெரியாது. கீழே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், மேலே இருக்கும் பொழுது தெரியாது. இன்னொன்று என்னென்னா, கரை பக்கத்தோடு சேர்த்து கட் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஈவனாக இருக்கும், உங்களுக்கு அன்ஈவனாக இருக்காது. அதனால் நீட்டாக ஃபினிஷிங் வரும். நான் அந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் கரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கரை இல்லாமல் வெட்டி எடுத்துக்கலாம். நான் கரையோடு தான் வெட்டி எடுத்திருக்கேன். நான் ஃப்ளீட்ஸ் பாருங்கள் எப்படி ஒவ்வொன்றும் நெருக்கமாக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்களும் ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் ஓரளவுக்கு ஃப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அளவு பாவாடையை வந்து நான் வச்சு எடுக்கிறேன். அளவு பாவாடையை வந்து ஸ்டார்டிங்கில் வைக்காமல் ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் தள்ளி வச்சு எடுங்க. ஏன்னா நம்ம வந்து மடித்து வச்சு அடிப்போம். அப்புறம் அளவு எடுக்கும் பொழுது எவ்வளோ வருதுன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு கரெக்டாக வருது, அதனால் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக வரும்போது ஃப்ளீட்ஸ் கரெக்டாக ஒரு ஃப்ளீட்ஸ் மட்டும் பிரிக்கிற மாதிரி வருது. நான் அதை வந்து பிரி ஊசி வச்சு பிரித்து எடுத்துக்கிறேன். பிரித்து எடுத்துகிட்டு நான் முடிக்கும் பொழுது இந்த பக்கமும் 1 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்து கட் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா இன்ச் வந்து 1 இன்ச் நம்ம வந்து மடக்கி அடிப்போம். அதுக்காக நான் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன். நீங்கள் அதை 3/4 இன்ச்சாக கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே வந்து 2 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து பாவாடையோட கீழ் பக்கம் நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அதை என்ன பண்ண போகிறேன்னா, நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் மடித்து 2 டைம் ஃபோல்டு பண்ணி அடிக்க ஆரம்பிங்க. இதே மாதிரி அந்த பாவாடை ஃபுல்லாக நான் அடித்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணும்போதே 2 இன்ச்சு வந்து அளவு சேர்த்து தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். இப்போ நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா பாவாடை நீட்டாக ஃபினிஷிங் லுக்கு செம்மையாக இருக்கும். கீழே பாருங்கள், கரை இல்லாதனால உங்களுக்கு வந்து சாரீ கட்டும்போது இன்விசிபிளாக உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியாது. சாரீ வந்து பார்ட்ரு வந்து மேலே இருக்குது, கீழே வந்து நம்ம ப்ளைனாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அடிக்கிற மாதிரி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அடித்து நீங்களே எடுத்துக்கோங்க. ஈவனாக கட் பண்ணும்போதே நீங்கள் கிளாத்தை ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக போட்டு கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக வரும். உங்களுக்கு எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீட்டாக இருக்குது, எங்கேயுமே சுருக்கம் கிடையாது. பாருங்கள், எங்கேயுமே சுருக்கம் இல்லை, நீட்டாக இருக்குது கிளாத்து. நீங்கள் அன்ஈவனாக கட் பண்ணிட்டீங்கன்னா துணி வந்து சுருண்டு ஈவன் இல்லாமல் வரும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ நம்ம இந்த 1 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதை பாருங்கள் நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு 5 இன்ச் அந்த மாதிரி வரைக்கும் நீங்கள் லென்த்துக்கு மட்டும் மடக்கி அடித்தா போதும். கிராஸாக அடிச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு வர தேவையில்ல. முடிக்கும்போது நீங்கள் கிளாத்தை வந்து பூமாச்சா முடிச்சுக்கோங்க. மீதி இருக்க கிளாத்து ஓப்பனில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், எந்த சைடு தையல் எந்த பக்கம் போட்டிருக்கோமோ இந்த தையலை வந்து உள்பக்கமாக பாவாடை ஸ்டிச் வெளிப்பக்கம் வந்து நீட்டாக இருக்கணும். நம்ம வந்து உள்பக்கமாக வந்துச்சு தான் மடித்து அடிக்கணும். தையல் நம்ம மடித்து அடிக்கும் போது பார்த்து அடிக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். தையல் எல்லாமே பாவாடைக்குள்ளே தான் வரணும். மடித்து அடிக்கிறது எல்லாமே வெளிப்பக்கம் வந்து நல்ல பக்கம் வந்து நீட்டாக தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம இடுப்புக்கு கயிறு வச்சு தைக்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் கயிறை வந்து ஸ்டார்டிங்லேயே வச்சு அடிக்கூடாது. பார்த்தீங்களா, நான் இது பார்ட்ரு கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பார்ட்ரு வந்து அதில் வந்து பார்டரோட வெளிப்பக்கம் வந்து நீங்கள் வெளியே தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம பார்டரோட எண்டில் கட் பண்ணியிருப்போம்ல அந்த பக்கம் மட்டும் இப்போ வச்சு அடிங்க. ஸ்டார்டிங்லேயே வச்சு அடிக்கக்கூடாது. எப்படி அடிக்கணும்னா,
இப்போ நமக்கு பாவாடை வந்து அவங்க கட்டுறதுக்காக எவ்வளோ விட்டுருக்காங்களோ அந்த லென்த்தை அளந்து எடுத்துக்கோங்க. அந்த லென்த்துலேருந்து நீங்கள் வச்சு தான் அடிக்கணும் பாவாடையை. அப்போ தான் உங்களுக்கு கட்டுறதுக்கு அதேமாதிரி லென்த்து கிடைக்கும். பாருங்கள், கரையோட ஓரம் வந்து இந்த பக்கம் இருக்குது லெஃப்ட் சைடு. ரைட் சைடு இருக்கிற பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்த பக்கம் தான் நான் வச்சு அடிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ துணியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம அடிக்கிற பக்கம் வந்து கெட்ட பக்கம் மடிப்பு எடுத்து தைச்சிருக்கோம் இல்லைங்களா பாவாடை, அது வந்து கெட்ட பக்கமாக தான் இருக்கணும். ஏன்னா வெளிப்பக்கம் வரும் பொழுது நம்ம கரையோட வெளிப்பக்கத்தை தான் வச்சு அடிப்போம். பாருங்கள், நம்ம மடிப்பு எடுத்தது வந்து கெட்ட பக்கமும் நம்ம பார்டர் வந்து கட் பண்ண பக்கமும் வச்சு தான் ஜாயிண்டாக அடிக்கிறோம். இப்போ அடித்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் இந்த பக்கம் கயிறு எவ்வளோ அளவு இருக்குதோ அதே அளவு லென்த் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். புரியலன்னா வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். திரும்ப கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ரெகுலராக கொடுப்பாங்க. இப்போ நான் அடித்ததுக்கப்புறம் எங்கே அடித்தோமோ அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டாக திருப்பிக்கோங்க கிளாத்தை. இது வந்து நல்ல பக்கம் வந்து திருப்பினீங்கன்னா இப்போ வந்து நம்ம கரையோட மேல் பக்கம் வந்துடும். அதை பின் பண்ணிக்கோங்க. அப்போ பின் பண்ணிங்கன்னா நாடா வரைக்கும் ஃபுல்லாக அந்த நம்ம பேலன்ஸ் விட்டுருக்கோம் இல்லைங்களா கட்டுறதுக்கு, அதையும் இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து ஈவனாக எடுத்துகிட்டு நீங்கள் அங்கேருந்து அடிக்க ஆரம்பிங்க. பாதியிலேருந்து அடிக்க வேணாம், இங்கேருந்து அடிக்க ஆரம்பிங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வாங்க. அதுக்கு தான் நம்ம பின் பண்ணிக்கிறோம், கிளாத் வந்து மூவ் ஆன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த துணி மடிப்பு ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம்ல, அது வந்து நல்ல பக்கம். அது நல்ல பக்கம்னா தையல்லாம் பின்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கரை வந்து எப்படின்னா நம்ம அப்படியே மேலே வச்சு தான் அடிக்கிறோம். ஏன்னா வந்து இது பிரிஞ்சு வராது. கரையோட சாரியோட கரை பக்கம் வந்து வெட்டின பக்கத்தை தான் நம்ம உள்ளே வச்சு மடித்து அடிச்சிட்டோம். பிரிஞ்சு வரக்கூடிய பக்கம் இது வந்து பிரிஞ்சு வராது. அந்த பக்கம் வச்சு இப்படி அடிச்சிட்டிங்கன்னா எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிரும். நான் உங்களுக்கு தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த பக்கம் நாடா எக்ஸ்ட்ரா விட்டுக்கோ இல்லைங்களா, அதையும் நம்ம அடித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிளாத் வந்து பிரிஞ்சு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சிக்ஸாக் சிசரை வச்சு நான் ஒரு நாச் போட்டு எடுத்துக்கிறேன். லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் மேலே வச்சு நான் அடிச்சிருக்கிறேன். பட்டி பக்கம் எந்த சுருக்கமும் இல்லை. இந்த மாதிரி கரையை வச்சு அடிச்சிங்கன்னா நீட்டாக வரும். சென்டரில் கட் பண்ணாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் ஈவனாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து கெட்ட பக்கம் தான் மேலே இருக்கணும், நல்ல பக்கம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கணும் கிளாத்து. இப்போ அடிப்பக்கமாக திருப்பி பாவாடையோட கீழ்ப்பக்கம் வந்து நான் 1 இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டு நம்ம ஆல்ரெடி ஓரத்தில் 1 இன்ச்சுக்கு அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 5 இன்ச் அடிச்சிருக்கோன்னா 4 இன்ச்சு பேலன்ஸ் விட்டுருங்க. 1 இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ரா வர வரைக்கும் அந்த கூமாச்சா முடிச்சிருக்கோம்ல, அதுக்கு மேலே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வர வரைக்கும் வச்சு அடித்து டேக் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, அந்த சைடு தையல் போட்டிருக்கோம், ஓப்பன் இல்லாமல் நீட்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த பாவாடையே நம்ம வந்து துணி பிரிஞ்சு வரும். அதனால் இப்படி 2 டைப்பில் மடிக்கலாம். இது ஒரு டைப்பு. நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளே கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணி அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 2 டைப்பும் உங்களுக்கு நான் தைச்சி காட்ட போகிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 கிளாத்தையும் உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு தைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸ்ட்ரெயிட்டாக. இதனால் வந்து உங்களுக்கு எக்ஸஸ் கிளாத் வந்து பிரிஞ்சு வராது, ஓவர்லாக்கும் போட தேவையில்ல. இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நான் இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு எப்படி அடிக்கணும்னு அடித்து காட்டுறேன். இவங்க வந்து 2 பாவாடை கேட்டிருக்காங்க. ஒரு சாரீ கொடுத்துருக்காங்க. ஒரு சாரியில் தாராளமாக 2 பாவாடை தைக்கலாம். அதனால் ஒரு பாவாடையோட வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கேன். 2வது பாவாடையில் இன்னொரு மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். நான் எப்படி மடித்து எடுக்கிறேங்கிற மாதிரி பார்த்து நீங்களும் நீட்டாக மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாவாடையோட வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஹிப்பை வச்சு நான் அளவு பாவாடை கொடுத்தாங்க இல்லையா, அதை 2யும் நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு பாவாடையில் இன்னொரு மெத்தடில் அடித்து காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால இன்னொரு பாவாடையிலையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு தையல் போட்டு அதே மாதிரி சேம் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 இன்ச்சுங்கிறத 3/4 இன்ச் கூட வச்சுக்கலாம், உங்கள் பிரியம் தான். நான் வந்து 1 இன்ச் எடுத்துக்கிறேன். அடி கிளாத்து நவுந்துற போகுது, அதனால் நீங்கள் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி 2 கிளாத்தையும் ஈவனாக பிடிச்சி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். கிளாத் வந்து அன்ஈவனாக வருது. இப்போ ஒரு கிளாத் வந்து பெருசாக வரும், ஒரு கிளாத் வந்து சின்னதாக வரும். நம்ம அடிக்கும்போது ஏற்ற இறக்கமாக வந்துச்சுன்னா எக்ஸஸாக வர கிளாத்தை வந்து நீங்கள் டைட்டாக இழுத்து பிடிக்காமல் லூஸ் விட்டு அடிச்சிங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத் வந்து தையல் இதாகிடும். இப்போ வந்து இது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நான் அடித்த பேட்டர்ன் இது மாதிரி உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு அடித்தேன். நீங்கள் அப்படி அடிக்காமல் இன்னொரு மெத்தட் என்ன, லுங்கி மூட்டும் போது நம்ம அடிப்போம் இல்லைங்களா, சாரீ ஓரம் அடிக்கும் போது அந்த மாதிரி 1 ஃபோல்ட் பண்ணி 2 ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி தையல் போட நீங்கள் கூட இந்த மாதிரி தையல் போட்டு கூட நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். டபுள் ஃபோல்ட் மெத்தடிங் கூட நான் அடிச்சுக்கலாம். நான் இதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு கூட நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் டிப்ஸ் அண்டு டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியணுன்னா நம்ம நேஹா டெய்லரிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் என்னென்ன வீடியோ வேணுமோ அது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அது கிளியராக உங்களுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவோனோ அந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், அடியில் கிளாத் வந்து வந்துட போது, அடியில் கிளாத் வந்துச்சுன்னா அதுலேயும் ஸ்டிச்சஸ் வந்துடும், நீங்கள் அப்புறம் பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் பார்த்து தேங்க. இப்போ நான் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணது எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள், எந்த சுருக்கமும் இல்லை. உங்களாலேயும் முடியும், நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாகவே ட்ரை பண்ணுங்கள். நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.